ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஆஸ்டின். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிட்ட அடையாளம் கேட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட நீர் யார் அப்படின்று அடையாளம் கேட்டவர்கள். இந்த அடையாளத்தை நீ செய்து காமியும், அப்பொழுது நாங்கள் உண்மை நம்புகிறோம் என்று சொன்னவர்கள். ஸோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கில் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறார்கள். இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்படியெல்லாம் எதுவும் காண்பிக்க முடியாது. உங்களுக்கு என்னை விசுவாசிக்க முடியும்னா விசுவாசிங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அடையாளம் வேணும்னா வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளத்தை பாருங்க. இந்த மனுஷகுமாரன் 3 நாட்கள் பூமியின் வயிற்றுக்குள்ளே இருப்பார், அதற்கப்புறம் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தை ரட்சிப்பார் என்று அவர்களுக்கு அடையாளம் கூறினார். இரண்டாவதாக ஒரு இடத்துல பார்க்கலாம், இந்த 2 கள்ளர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கிறான், ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், தாழ்மையோடு அவரை கேட்டுக்கொள்கிறான். 2 பேரும் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரே குஷின் தான் கேட்டாங்க. என்ன குஷின் கேட்டாங்க அப்படின்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று தான் கேட்டார்கள். ஒரு கள்ளன் எப்படி கேட்டான் தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவா இருந்தா என்னையும் ரட்சியும், உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் இன்னொரு கள்ளன், ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தன் விசுவாசம் இல்லாம சொன்னான், ஒருத்தன் தாழ்மை இல்லாம கேட்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு முதல்ல தாழ்மை முக்கியம், இரண்டாவது அவர் தேவன் என்கிற அவர் மேல் விசுவாசம் வைக்கணும், இரண்டாவது அவர் தேவன் அப்படிங்கிற ஒரு மரியாதை கனமும் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்காம இந்த கள்ளன் இந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவர் நீர் இயேசுவா இருந்தா நீ உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்னான். அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியங்க. கடைசி நேரத்துல உயிர் போற நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவே பக்கத்துல இருக்கிறாரு. ஆனா அவரால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா இந்த இன்னொரு சைடு அறையப்பட்டிருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே நீங்க எந்த தப்பும் செய்யாம இந்த சிலுவையில் இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆண்டவரே நீர் இந்த உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கலாம். மூன்றாவதாக எதில் பார்க்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிட்ட இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை என்ன எதிர்பார்த்தார்? அவர் இந்த சிலுவையில் அறையப்பட்டு இந்த பூமியின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? தம்முடைய சீஷர்களுக்கு ஏற்கனவே டீச் பண்ணி வச்சுட்டாரு. என்ன டீச் பண்ணி வச்சுட்டாரு தெரியுமா? நான் சிலுவையில் அறையப்படுவேன், 3 நாளுக்கு அப்புறம் உயிர் தெளிவேன் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். அதனால அவர் நினைச்சாரு சீஷர்கள் விசுவாசிப்பாங்க அப்படின்னு. ஆனா சீஷர்கள் யாருமே விசுவாசிக்கல. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனார்கள். சீஷர்கள், நமக்கு ஒரு லீடர் இருந்தாரு, அந்த லீடரை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போட்டார்கள், அதனால் நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம்னு சொல்லி சீஷர்கள் எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் விசுவாசிக்கவில்லை. கடைசியில இயேசு கிறிஸ்துவே வந்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அமைந்தது. அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து நேரில் வந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த தோமா என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய விழாவில் என் கையை போட்டு நான் பார்த்தால் ஒளிய உண்மை நம்ப மாட்டேன் என்று சொன்னான். அப்படியே இயேசு கிறிஸ்து காண்பித்தார். தம்முடைய விழால ஈட்டி குத்தின காயத்துல வந்து பார், தொட்டு பார் அப்படின்னு சொல்லி காண்பித்தார். அவன் தொட்டு பார்க்கும் பொழுது அந்த தழும்புகளை பார்த்தாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனாலும் அவருடைய சரீரத்துல அந்த சிலுவையில் அறைப்பட்ட தழும்புகளை வச்சிருக்கிறாருங்க. அவர் உடம்புல பட்ட தழும்புகளை வச்சிருக்கிறார். நித்தியமாக நம்ம அவர் கூட இருக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வரும், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மை மீட்டு கொண்டார் என்று. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவாக படக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் ஒரு வகையில மனசுலையும் தழும்புகளாக இருக்கும், இல்லை உடம்புலையும் தழும்புகளாக இருக்கலாம். ஆனா அது நித்தியமாக மகிமையான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக உடம்பு ஃபுல்லா தழும்புகளை வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தோமா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா?
நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒன்று விசுவாசம், இரண்டாவது தாழ்மை. ஹalleluya. கடைசியாக இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 6:69 பேதுரு சொன்னார். இயேசு கிறிஸ்து கேட்டார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நான் நான் யார் என்று நீ அறிந்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லவில்லை, நாங்கள் உண்மை அறிந்து கொண்டு உண்மை விசுவாசித்தோம் என்று. ஃபர்ஸ்ட் உண்மை விசுவாசித்தோம், உண்மை அறிந்தும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பற்றி ஒருத்தங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவரை விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது தாழ்மை வேண்டும். இது எல்லாம் இருந்தாதான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவரை பற்றிய அறிவு மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். இந்த உலகத்துல வேற எதுவுமே நித்திய ஜீவனை தரவே தராது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனும் உயிர் போற நிலைமையில இருந்தாலும் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அவனை ரட்சித்து கொடுங்க. அல்லேலூயா. அதனாலதாங்க வாழ்க்கை ஃபுல்லா இயேசு கிறிஸ்து பற்றியே பேசுங்கிறது. அல்லேலூயா. உபாகமுள்ள பார்க்கலாம், நீ எழுந்திருக்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும் என்னை குறித்து பேசு, என் வேதத்தை குறித்து பேசு, நான் உனக்கு செய்த அதிசயங்களை பேசு என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, ஓய்வு நாள்ல என்ன செய்யணும் தெரியுமா? உபாகமுள்ள படிச்சு பாருங்க. நீ அவர் எகிப்திலிருந்து உன்னை அடிமைத்தனத்திலிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தார்ல, அதை நீ நினைப்பாயாக. பார்வோனிடத்து உன்னை விடுதலையாக்கி உன்னை இன்னைக்கு ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்துல வச்சிருக்கிறார்ல, அதை நீ நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை பற்றி நினைக்கிறதுக்கு தாங்க இந்த வாழ்க்கை. அவரை பற்றி பேசுறதுக்கு தாங்க இந்த வாழ்க்கை. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையாக அது இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல நம்ம விசுவாசத்துல பலப்படுவோம், விசுவாசமும் தாழ்மையும் எப்பொழுதும் வச்சுக்குவோம். அவர் அதுதான் கேட்கிறாரு. ரெண்டாவது, அவர் சொன்னதை, சுவிசேஷம் சொன்னதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு போனஸாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அவருக்கு இருந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன வல்லமையினால பிசாசுகளை துரத்தினாரோ, என்ன வல்லமையினால் பிரசங்கித்தாரோ, என்ன வல்லமையினாலே அவர் வியாதிகளை குணமாக்கினாரோ, என்ன வல்லமையினாலே அவர் உவமைகளில் ஞானமாய் பேசி ஜனங்களை ரட்சித்தாரோ, அந்த வலை நமக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தை ரட்சிக்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துல கடைசியா ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, அந்த கடைசியா ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி பிரசங்கம் போகிறது வரைக்கும் நமக்கு வேலை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாபா.